வீவர்ஸ், மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது எப்படிப்பட்ட மாற்றத்தை அவங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகுது? கிரக அமைப்புகள் அவங்களுக்கு சாதகமாக இருக்குதா, இல்லை என்றால் பாதகமான விளைவுகளை கொடுக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம டீட்டெயிலா முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போறோம். அதாவது மகர ராசி நேயர்களுக்கு கடந்த சில வாரங்களாகத்தான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றமானது ஏற்பட்டு இருக்குங்க. அதாவது பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கிடையாது. கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமானது கிடைச்சிருக்குங்க. இதன் மூலமாக அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. எதையுமே நம்ம சாதித்து காட்டலாம் அப்படிங்கிற அந்த ஒரு துணிச்சலானது மனதில் வந்திருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் மகர ராசி நேயர்களாகிய நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, கடந்த சில வாரங்களாகவே நிறைய மனக்குழப்பங்களானது இருந்து கொண்டே இருக்குங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் வீட்டிற்கு தேவையான பொருளோ இல்லைனா நிலம் வீடு வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். அவ்வப்போது நிறைய மனக்குழப்பங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இது செஞ்சால் கரெக்டாக இருக்குமா, அது செய்யலாமா, இல்லை இது வேணாமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய மனக்குழப்பத்திலேயே இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதற்கான ஒரு தீர்வு எல்லாமே இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களில் கிடைக்குமா? உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளாக ஆசைகளாக இருந்து கொண்டு இருந்த நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகமானது தற்போது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சிட்டு போகும்போது அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடுமா, இல்லை என்றால் தற்போது அவசரப்படாமல் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருப்பது நல்லதாக இருக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். இனி வரப்போகின்ற நாட்கள் அதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கோங்க. பிரச்சனைகளும் வராது. அதே சமயம் அதிர்ஷ்டத்தை இன்னும் மென்மேலும் அதிகமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 26/3/2024 செவ்வாய்க்கிழமையில இருந்து வரப்போகின்ற 1/4/2024 திங்கட்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களில் மகர ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுதா, அவங்க நினைச்சது நடக்குமா, இல்லைனா பொறுமையாக இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைய போகுதுங்க. அதுலேயும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, வாரத்துடைய ஆரம்பமானது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க. அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக ஒரு நல்ல பலனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குங்க. நீங்கள் இந்த வாரத்துடைய முதல் பகுதியில் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவிற்கான ஒரு நல்ல ஏற்றத்தை தொழில் ரீதியாக நீங்கள் பார்க்கலாங்க. அதாவது ரொம்ப மாதங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொழிலில் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. அதே போல தாங்க வாரத்துடைய தொடக்கத்தில் பல்வேறு துறைகளில் எதிர்பார்த்த வெற்றியை காணக்கூடிய வகையில் மகர ராசி நேயர்களுக்கு இனி சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. வாரத்துடைய முற்பாதியில் நீண்ட நாள் பிரச்சனை தீர்ந்து நிம்மதியும் பெருமூச்சியையும் விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. கடந்த வாரத்தில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சில மனக்குழப்பங்களானது இருந்து கொண்டே இருந்தது. இது செய்யலாமா வேணாமா, ஆரம்பிக்கலாமா இல்லைனா இப்படியே விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய மனக்குழப்பத்தில் இருந்துட்டு இருந்தீங்க இல்லையா, அதற்கான ஒரு தீர்வானது இந்த வாரத்துடைய முற்பாதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடைய முழுமையான ஆதரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைய கொடுங்க. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிலருடைய ஆலோசனையின் மூலமாக நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு அவங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. மேலும் இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக இதை நாம் செய்தால் அடுத்து இது நடக்கும். அதாவது பாசிட்டிவாகவும் யோசிச்சுக்கணும், நெகட்டிவாகவும் யோசிச்சுக்கணும். இப்போ நம்ம இது செய்கிறோம், இது நமக்கு நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா, அதாவது இது நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திருச்சுன்னா அதை நம்மளால் சமாளிக்க முடியுமா, நஷ்டம் ஏற்படாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும், ஒருவேளை லாபம் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செஞ்சுட்டு வாங்க.
மேலும் அதிகாரம் மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய நபர்களுடன் நெருக்கமானது கொஞ்சம் அதிகரித்து காணப்படுங்க. வாரத்துடைய நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. இதன் மூலமாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க, மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். மேலும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பணமானது கைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியமாகவே அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, திடீர்னு இவ்வளோ காசு வருமா, இவ்வளோ பணம் வருமா, அதுவும் இந்த இடத்துல இருந்து நமக்கு வருமா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய வகையில் கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரம் வணிகர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் அவர்கள் விரும்பிய லாபத்தை பெறுவதில் வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு இன்னும் கூடுதலாக உழைப்பை போட்டுட்டு வாங்க. ஏன்னா மகர ராசி நேயர்களுக்கு ரொம்ப நாட்களாகவே தொழிலில் இழுப்பறியான சூழலும் அவங்க நினைச்சது எதுவுமே நடக்காத ஒரு சூழ்நிலையும் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் கடந்த ஒரு 2 வாரமாகத்தான் ஓரளவுக்கு மாற்றமானது கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலில் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த சின்ன மாற்றமே உங்களுக்கு பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா மனதிற்கு ஒரு மன நிம்மதியை கொடுத்துருக்கும். ஏன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பாதாளத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஒன்றுமே தொழில் இல்லாமல் நீங்களும் தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த உழைப்புக்கேற்ப ஒரு பைசா அளவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாமையே இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல ஒரு சின்ன முன்னேற்றம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதாக இருக்க கொடுங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும், அதாவது கடந்த 2 வாரமாகவே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னேற்றத்தை அடைந்துட்டு தாங்க இருக்கீங்க. வரப்போகின்ற வாரத்திலையும் நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றமானது கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மற்றும் மூத்தவர்களிடம் இருந்து ஒரு நல்ல ஆதரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. காதல் உறவும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. அதே சமயம் குடும்பத்தில் எப்படிங்க நிலைமை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்திலையும் உங்களுக்கு சாதகமான நிலைமையாகத்தாங்க இருக்க போகிறது. அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க. நீங்கள் பல முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் அவங்க உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருப்பாங்க. அது தொழிலாக இருந்தாலும் சரிங்க, இல்லைனா குடும்ப வாழ்க்கையாக பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரிங்க, எல்லா விஷயத்துலையும் அவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மென்மேலும் நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் திருமண வாழ்க்கையும் சரி, இந்த நேர காலத்தில் உத்தியோகத்திலையும் சரிங்க, ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. அதாவது பெரிதளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்க கூடாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் நீங்கள் நார்மலாக சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த நேர காலத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டு ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா உயர்ந்து இருப்பீங்க. ஒரேடியாக 1 லட்சம் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு டிராஸ்டிக் சேஞ்சஸ் எதுவும் முன்னேற்றம் எதுவும் கிடைக்காது. ஆனால் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. இதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் கொடுக்குங்க. ஏன்னா கடந்த சில நாட்களாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா பின்னோக்கி இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் பல புதிய பிஸ்னஸை கூட பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் தொடங்கியிருப்பீங்க. அதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்காம ஓரளவுக்கு, அதாவது பெரிதளவுக்கு நஷ்டமும் ஏற்படலை, அதே சமயம் லாபமும் ஏற்படாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்க. இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நஷ்டம் கூட ஏற்பட்டு இருப்பீங்க. அப்படி ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டு இருந்தாலும் அதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஆமாங்க, கடந்த 2 மாத காலமாகவே தொடர்ந்து நஷ்டம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அனுபவித்து இருந்தீங்கன்னா, அதாவது மகர ராசி நேயர்களாகிய நீங்கள் அனுபவித்து இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஆனால் கவலைப்படாதீங்க, இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நல்லது நடக்க போகுதுங்க. இந்த நேர காலத்தை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைக்க கொடுங்க. பொதுவாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணுங்க. அப்போது தான் எல்லா விஷயத்தையுமே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா விஷயங்களிலுமே தன்னம்பிக்கையோடு இருங்க. எதுவுமே இதோடு நின்றாது. இப்போ கஷ்டம் இருக்குன்னா இந்த கஷ்டம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையா
வாழ்க்கையாக முடிஞ்சிடாது, எல்லாமே மாறும். அதே போல் சந்தோஷமாக இருக்கிறோன்னா சந்தோஷமும் நிலச்சி இருக்காது. ஸோ எதுவுமே நம்முடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிலச்சி இருக்காது, எல்லாமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து மாறிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் எதற்குமே கவலைப்படாதீங்க. செய்கிற விஷயத்த இன்னுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக செஞ்சுட்டு வாங்க, மற்றபடிக்கு பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க. மேலும் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. சிவாய நமக அப்படிங்கிற ஓம் சிவாய நமக அப்படிங்கிற திருமந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு உச்சரித்து கொண்டே இருங்க. இன்னும் வாழ்க்கையில் அதிகப்படியான நன்மைகள் அனைத்துமே நடக்கும், பாசிட்டிவிட்டியும் கிடைக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.